கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் மற்றும் பல நிகழ்வுகளை காட்சிகளா பார்க்கலாம். நம்மளை பாதுகாக்கிறவங்க மேல எப்பவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். போலீஸ், பல போலீஸுங்க மேல விமர்சனங்கள் இருந்தாலும் நேர்மையா இருக்கிற சில போலீஸுங்க மேல மக்களுக்கு மரியாதை இருக்கு. அதனாலதான் சினிமால போலீஸ் கேரக்டர்ல நடிக்கிற ஹீரோக்களுடைய படங்கள் வெற்றி அடையுது. செய்தி என்னன்னா, புதுமுக இயக்குனர் ஏசி முகில் இயக்கத்தில் பெயர் வைக்காத ஒரு படத்துல பிரபுதேவா முதல் முறையா போலீஸ் அதிகாரியா நடிக்க இருக்காரு. இந்த படத்தை தயாரிக்கிறாரு நிமிக்சன் ஜபக். அதர்வா ஈட்டி படத்துக்கு பிறகு கடின உழைப்புள்ள நடிகர்ன்ற அந்தஸ்தை பெற்றிருக்காரு. சாம் ஆண்டர்சன் இயக்கும் 100 என்ற போலீஸ் கதையம்சம் உள்ள படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு அதர்வா. முதல் முறையா அதர்வாக்கு ஜோடியா ஹீரோயினா இந்த படத்துல நடிக்கிறாங்க ஹன்சிகா. அறிவியல் சம்பந்தப்பட்ட படங்கள் வெற்றி அடைறதால குரோமோசோம் என்ற அறிவியலை மையப்படுத்தி இருக்கும் படத்தை இயக்குறாரு நானா. இந்த படத்தை தயாரிக்கிறாரு விஜய் முருகன். இந்த படத்தின் பூஜையில ஹீரோவாக நடிக்கும் ஸ்ரீஜன், வேலு, ஒளிப்பதிவாளர் திவ்யநாத், இசையமைப்பாளர் மோகன்ராம் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா குரோமோசோம். இது விஜய் முருகன் சினிமாஸோட முதல் படம். இந்த படத்தோட கதை டைரக்டர் முதல்ல சொன்னார், ஒன்லைன் சொன்னார், அருமையாக இருந்தது. அது இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாக இருக்கும். குரோமோசோம், ஒய் குரோமோசோம்ன்ற அந்த படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். விஜய் முருகன் சினிமாஸ் அந்த கம்பெனி சார்பில் விஜய் முருகன் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. திவ்யாங்க் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணுறாரு. மோகன்ராம் இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக இருக்கார். திவ்யகவி இந்த படத்தோட பாடல்களெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ 4 பாடல்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. மிக விரைவில் நாங்கள் ஷூட்டிங்கில் இறங்குறோம். விரைவில் உங்களை திரையில் நாங்கள் சந்திக்கிறோம். என் பேர் ஸ்ரீஜன். குரோமோசோம்ன்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறேன். கூடிய சீக்கிரம் விரைவில் இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ரிலீஸ் ஆகும். என் பேர் மோகன்ராம். நான் ஒரு கடந்த 5 வருடமாக மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். பல படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த படம் விஜய் முருகன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. குரோமோசோம் படம் நானா சார் டைரக்ட் பண்ணுறாரு. இல்லை ஒரு 5 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கும் இன்றைக்கி. என் பேர் திவ்யா கவிங்க. இந்த படத்தினுடைய பாடலாசிரியர். இந்த படத்துக்கு மொத்தம் 4 பாட்டில் நான் எழுதியிருக்கிறேன். நான் நடிகர் கார்த்தியை ஹீரோவா வைத்து PS மித்ரன் அடுத்த படத்தை இயக்குறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. நடிகரா, பாடகரா, பாடலாசிரியரா வெற்றி அடைந்தவர் தனுஷ். பாப்பாண்டியில தாத்தாக்களின் பெருமைகளை சொன்ன தனுஷ் அடுத்ததா தான் இயக்க போகும் படத்துல பாட்டிகளின் பெருமைகளை சொல்ல போறாராம். எழுமின் இந்த படத்துல விவேக் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. தேவியானி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. படத்தை இயக்கியிருக்காரு VP விஜய், தயாரிச்சிருக்காங்க YM மீடியாஸ். இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழால நடிகர்கள் விஷால், கார்த்தி, சிம்பு உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. இந்த படத்தோட டைட்டில் நிறைய பேருக்கு எழுமின்ற வார்த்தை அவன் ஏதோ ஒரு சைனீஸ் வேர்டு மாதிரியே பார்க்குறான். இன்னைக்கு காலையில இதை முதல்ல தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். இது எழுமீன் என்ற சுத்தமான தமிழ் வார்த்தை. இந்த சுத்தமான தமிழ் வார்த்தை இது விவேகானந்தர் எக்ஸாக்டா அவரு தமிழ்ல சொன்ன வார்த்தை அல்ல. ஏன்னா அவர் தமிழ்ல பேசல, அவர் ஆங்கிலத்திலும் பெங்காலியிலும் பேசியிருக்கிறார். அப்ப என்ன கதை என்ன பார்த்தா, உண்மையிலேயே சமுதாயத்துல ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு பெரிய இலாக்காவில் ஏழை எளிய மக்களுக்கு மத்தியில் அற்புதமான டேலண்ட்ஸ் இருந்து, ஆனால் பல்வேறு விதமான பொருளாதார சிக்கல்களினாலும் பாலிடிக்ஸ்னாலும் வெளியே வர முடியாத எவ்வளவு யங் டேலண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பணம். ஃபேண்டாஸ்டிக் இனிஷியேட்டிவ். நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு சீஃப் கெஸ்டாக போகும்போது நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம், தயவு செய்து குழந்தைங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுங்கன்னு. ஏன்னா இன்னைக்கு சைல்டு அப்யூஸ் இஸ் ஆன் த ரைஸ். எல்லோருக்கும் தெரியும், நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. பட் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு இந்த குட் டச், பேட் டச், முக்கியமாக செல்ஃப் டிஃபென்ஸ் இதெல்லாம் எல்லா ஸ்கூல்லையும் கற்றுக் கொடுக்கணுன்றது உண்மையிலேயே இந்த படம் மூலிமா ஒரு நல்ல முயற்சியாக
I think it will increase in all schools. சரி, சின்ன பசங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணணும், பட் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள இவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கான்னு தோண்ட ஆரம்பித்தோம். அது நிறைய போயிட்டே இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ்குள்ள எவ்வளோ பாலிடிக்ஸ், அது ஒரு 5-6 படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலம்பம் கலை வந்து இன்னும் நம்ம இந்திய ஒலிம்பிக் சங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கலையாக இருக்குது, நம்மளோட தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தோண்ட வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அடுத்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வேற எந்த காரணங்களுக்காக இல்லாட்டாலும் விஜய்க்காக இந்த படம் ஒரு வெற்றி படமாக வரணும். இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற நான் வாழ்த்துகிறேன். கிட்ஸுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி, அது எல்லாருமே ஆல்ரெடி ஹீரோஸாக இருக்காங்க, நேஷனல் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருக்காங்கும்போது அவங்கள சினிமா கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறதோ இல்லை அவங்க ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த படத்தோட வெற்றி பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக நம்புகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ஸ்க்ரீனில் குழந்தைங்களோட இன்ட்ரோ பார்த்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் குழந்தைங்க பிறந்த உடனே முதல்ல கேமராவை காமிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லையே சிம்புவோட பயங்கரமா பேசுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அதான் சிம்பு சின்ன பையனா இருக்கும்போது பேசினதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா இந்த பையன் இந்த போடு போடுறான் அப்படின்னு. அதெல்லாம் மிஞ்சின மாதிரி இருக்காங்க இவங்க எல்லாம். நான் நினைச்சேன் சரி ஏதோ ஹீரோவா நடிக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் தெரியும் அது எல்லாமே சின்ன பசங்க நடிக்கிற ஒரு படம். அதுவும் இந்த மாதிரி வந்து ஒரு டேலண்ட் உள்ள பசங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு வந்து அவர் இதுவாக பண்றாருன்னு. இன்னைக்கு அவருடைய படத்துக்கு, அவரு ஹீரோ நடிக்கிற படத்துக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாலும் கண்டிப்பா நான் வந்திருப்பேன். ஆனா அவர் இந்த படத்துல ஹீரோ இல்லை, சின்ன பசங்களை ஹீரோவாக்கி அந்த ஹீரோக்கு பின்னாடி நான் நிக்கிறேன்ற உங்களுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை கூப்பிட்டாருன்றதுக்கு தான் முதல்ல நான் வந்தேன். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பசங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றியோட வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடிச்ச எல்லா குழந்தைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விவேக் சார் அவர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப இந்த படத்திலிருந்து அவருக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எங்க எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் ஏஆர் முருகதாஸ் இணைந்து 2 வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. அதுல கத்தி விவசாயிகள் பிரச்சனைகளை அதிகமா பேசியிருக்கு. ஏஆர் முருகதாஸ் இயக்கி கொண்டிருக்கும் விஜயின் 63வது திரைப்படம் பல அரசியல் பிரச்சனைகளை பேசுதான். இந்த படத்துல அரசியல்வாதிகளா நடிச்சிட்டு இருக்காங்க பல கருப்பையா மற்றும் ராதா ரவி. விஜய் படத்தின் செய்தியை தொடர்ந்து அடுத்ததா அஜித்தின் விஸ்வாச படத்தின் செய்தியை பார்க்கலாம். செய்தி என்னன்னா, முழு ஷூட்டிங் முடியும் தருவாயில இருக்கிறதால விஸ்வாசம் படத்தை தீபாவளி அன்று வெளியிட திட்டமிட்டிருக்காரு அஜித். சாமி 2 இயக்குனர் ஹரி விக்ரம ஹீரோவாக வைத்து இப்போ இயக்கி கொண்டிருக்கும் திரைப்படம். திருநெல்வேலியில் படமாக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங்கும் முடியும் தருவாயில இருக்கு. சாமி படத்தின் அறிமுக பாடல் மாதிரி சாமி 2 படத்தின் அறிமுக பாடலும் தாமிரபரணி தண்ணியையும் தாமிரபரணின் ஆற்றின் பெருமையையும் சொல்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கா. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சது மட்டும் இல்லாம இசையமைச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை பார்க்கலாம். ஒரு ரெகுலரான கேரக்டர் கிடையாது. யூஸ்வலா நம்ம சினிமால ஹீரோனா ஜாப்லெஸ்ஸாக இருப்பாங்க, வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு புதுசான ஒரு கேரக்டர் சொன்னார். இவன் டெய்லி வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஒரு நாள் வந்து தக்காளி விற்பான், ஒரு நாள் வந்து மீன் விற்பான், மீன் வீட்டில் நடந்து அதை கருவாடாக்கி விற்பான். இந்த மாதிரி ஒரு டெய்லி வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா லைஃப்லையும் வந்து பொண்ணு பார்க்குற விஷயம் நடக்கும். இந்த ஐடியாலஜி இந்த பொண்ணு பார்க்குற எபிசோட்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்குற பொண்ணு ஓகே ஆகி திருப்பி ரிஜெக்ட் ஆகுது, என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். படம் அது தன்னை பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து மிக அருமையான டீம். அதுவும் பாண்டியா சாரோட அசோசியேட் பண்ணது. எனக்கு கூட வேற ஒரு 10 தயாரிப்பாளர்கள் படத்தை இறக்குறாங்க. எல்லாரோடையும் நாங்களும் சேர்ந்து தரமான படத்தை உங்கள் சப்போர்ட்டோடு இருந்து எங்கள் எல்லாம் ஜெயிக்க வைக்கணும்னு உங்கள் எல்லாம் வேண்டிக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் டீமில் எல்லாருக்கும் டான்ஸ் மாஸ்டர் அருண் காமராஜ், யோகாதிசி, யுகபாரதி எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஜாலியாக இங்கே பேசினது எல்லாமே இதுவாக இருக்கும். கொஞ்சம் படம் ஒரு ஜாலியான ஒரு படம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். முருகானந்தம் சார் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 40 நாளில் அந்த படம் முடிகிற அளவுக்கு எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, அது மன்சூர் அலிகான் சாராக இருந்தாலும் சரி, கோவை சார் அம்மாவும், சுஜாதா அம்மா,
எல்லாருமே வந்து பயங்கர அர்த்தனா ஜனா எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட்டாக அந்த படத்தை வந்து இருந்தாங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதான் சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ அதனால் வந்து எல்லாமே ஒரு குடும்பமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த படத்தை என்னால் முடிக்க முடிஞ்சுது. ஒரு படத்துக்காகவும் அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்கலனாலும் ஒர்க் பண்ணுற நிறையவங்க இருக்கும். இந்த படத்துக்கு பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் எனக்கு ஸ்பெஷலாக யார் பேரும் இப்போ மைண்டில் வரல திடீர்னு. என்னன்னா எல்லாரும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக. ரொம்ப ஜாலியாக பண்ண படம் அது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. எனக்கும் ஜிவி பிரதருக்கும் ஒரு சின்ன ஒரு கோம்போ இருக்குது, ஒரு லக்கி கோம்போ அப்படிம்போம். அவர் ஃபஸ்ட்டு பண்ண வெயில் அதுவும் நான் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். அந்த அங்காடி தெரு, டார்லிங், சென்டிமெண்ட்டாக நான் அவருக்கு பண்ணதெல்லாமே ஹிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த சாங் ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா எந்த ஒரு அசிங்கமான வார்த்தை, டபுள் மீனிங் எதுவுமே இல்லாமல் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.